பத்தினி தெய்வமாக இருக்கின்ற பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு 12 ஆண்டுகள் வனவாசம் செய்தார்கள். சரி. 13ஆம் வருடம் நமக்கெல்லாம் 12 முடிஞ்சு மறுபடியும் 1 2 3 வரும். ஆமா, அங்க கணக்கு வேற இருக்கு. 13ஆம் வருடம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து காலம் கழிக்க வேண்டுமே, எந்த ஊருக்கு செல்ல வேண்டும், எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும், எந்த இடத்திலே சென்றால் நாமளுக்கு அடைக்கலம் தருவார்கள். உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு காப்பி தண்ணி தர மாட்டேன். ஆமா, அனுப்பி வச்சிருவேன். அதுக்குதான் நான் முன்னே ரோட்டுக்கு வந்துட்டேன். அடைக்கலமா ஒரு வருஷத்துக்கு இருக்கிறோம்னா எந்த ஊருக்கு போறது? வீட்டுக்கு வந்தா காப்பி கொடுக்கணும்ல, அதனால ரோட்டோட அனுப்பிட்டேன். ஆமா, ஆகையினால எந்த இடத்திலே செல்லலாம் என்று சரி எங்கே வந்திருக்கின்றார்கள்? எங்கே வந்திருக்கின்றார்கள்? அழைத்துக் கொண்டு கருத்தகியம் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு கோயில் இருக்கிறது, பத்திரகாளியம்மன் கோவில். சரி. காளிகா தேவியின் முன்னிலையில் வந்து தர்மநந்தன், வீமன் விஜயன், சரி, நகுல சகாதேவர்கள், அது மட்டுமல்லாமல் பாஞ்சாலியும் அழைத்துக் கொண்டு வந்து அன்னையுடைய ஆதிபராசக்தி ஆண்டவனை பிரம்மாண்ட நாயகி காளியை வந்து வணங்கினார்கள். சரி.